வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்டில் செம்ம ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதில் அதாவது நிறையா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதை மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா நல்லா புரியுங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் போனால் ஹெல்ப்பு கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். ஆனால் இதில் ஹெல்ப் எப்படி கேட்குறது? ஆன்சர் வரல, நான் சொல்கிறேன். F1 அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், இன்னொரு டேப்பில் ஓப்பன் ஆகி ஹெல்ப்பு கேட்கும். ஸோ என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். டிஸ்கிரைப் இன்ஸ்யூஸ் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறோமோ அதுக்கு அதாவது பதில் சொல்லும். ஓகேவா? க்ரோமில் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா டக்குன்னு சொல்லிடுறோம். சரி வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இது ரீநேம். இந்த ரீநேம் சாரி ஃபார் த கன்ஃபியூஷன், எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இது ரீநேம் பண்ணுறது. எப்படி ரீநேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த சயின்ஸ் சென்டருக்கு இதை எடுத்துக்கிட்டேன். இதை நான் இப்போ இப்படி போய் ரைட் கிளிக் பண்ணி கொஞ்ச நேரம் சுற்றி கீழே போய் ரீநேம் பண்ணி விடிஞ்சிரும்ல. அதுக்கு நம்ம டக்குன்னு பண்ணுறது, அதை கிளிக் பண்ணி F2 பண்ணிவிட்டு நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாங்க. என்ன வேணாலும் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ரிஃப்ரெஷ். இந்த டெக்னிக் நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்களுக்கு தான். ரிஃப்ரெஷ் எப்படி பண்ணுறதுன்னா, F5 வெறும் F5 அமுத்துனா போதும், எங்கே வேணாலும் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், எத்தனை வாட்டி வேணாலும் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னதுன்னா F function plus F8. இங்கே பாருங்க, சவுண்டு கேட்காம போயிடும். ஃபங்க்ஷன் ப்ளஸ் F8 மறுபடியும் நம்ம இப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் ப்ளஸ் F9. ஃபங்க்ஷன் ப்ளஸ் F9. அதாவது ஃபங்க்ஷன் ப்ளஸ் F9 அமுத்துனீங்கன்னா அங்கே பாருங்கள் சவுண்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுவே ஃபங்க்ஷன் ப்ளஸ் F10 அமுத்துங்க, ஏறிக்கிட்டே வரும். ஃபங்க்ஷன் ப்ளஸ் F10 பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் ப்ளஸ் F11 அமுத்துங்க. ஃபங்க்ஷன் ப்ளஸ் F11 பிரைட்னஸ்ஸு குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுவே ஃபங்க்ஷன் ப்ளஸ் F12 அமுத்துங்க, பிரைட்னஸ் கூடிக்கிட்டே வரும். ஓகேவா? எல்லோரும் பிரிண்ட் ஸ்க்ரீன்னா எல்லோரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுன்னா பிரிண்ட் ஸ்க்ரீனை அமுத்துவீங்க, பெயிண்ட்டுக்குள்ளே போவீங்க, அதுக்குள்ளே போயிட்டுலாம் விடிஞ்சிடும். அதுக்கு பேசாமல் விண்டோஸ் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் அமுத்துங்க. ஒரு பிளிங்க் ஆன மாதிரி இருந்துச்சுல, இப்போ பாருங்கள். இப்போ லைப்ரரிஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் பிக்சர்ஸ்குள்ளே போயிட்டு அதில் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே பாருங்கோ எப்படி. இதுதான் அந்த விண்டோஸ் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீனோட மகிமை. இப்போ நீங்கள்
நிறைய டெஸ்க்டாப் போட்டு யூஸ் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? நிறைய டெஸ்க்டாப் போட்டு யூஸே பண்ணி ஆகணும். எப்படி பண்ணுவீங்க? தெரியலல்ல, நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து விண்டோஸ் ப்ளஸ் டேப் அமுத்துங்க. நிறைய டெஸ்க்டாப் இருக்குதுல்ல, இது கீழே நம்ம என்ன ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த டெஸ்க்டாப் வரும். இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். எத்தனை டெஸ்க்டாப்பு. இப்போ நாம் டேப் ஓப்பன் பண்ணிட்டேன். விண்டோஸ் ப்ளஸ் டேப் ஓகேவா? 3த்தில் இருக்கிறேன். இதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். கீழே க்ளோஸ் ஆயிடுச்சா? இந்த ஆப்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் ஆயிடுச்சா? அதுக்கப்புறமா டெஸ்க்டாப் 2 டெஸ்க்டாப் 2 வந்துகிட்டு இருக்குது. ஓ, அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம விண்டோஸ் ப்ளஸ் டேப் கிளிக் பண்ணோன்னா அதெல்லாம் மறைஞ்சிடும். அதுக்கப்புறமா ஒரு ரிஃப்ரெஷ்ஷை போட்டுட்டு நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். வீட்டில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. ஓகே.